ஹாய் டு ஆல். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அக்யூரேட்டா ஞாபகம் இருக்குன்றது தெரியல. ஆனா எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரீஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு விஷயத்த பத்தி தான் பேசப் போறேன். பிஸ்கட்ட பத்தி தான் பேசப் போறோம். அதுவும் இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் பிஸ்கட்லாம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு பிஸ்கட் ரொம்ப ஃபேவரைட். ஆனா அந்த டைம்லலாம் வாங்குறதுக்கு அவ்வளோலாம் காசு இருக்காது. ரூ. 30 தான் அந்த பிஸ்கட்டு. ஆனா வாங்குறதுக்கே காசு இருக்காது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பிஸ்கட் கிடைக்கவே மாட்டேங்குது. அது என்ன பிஸ்கட் அப்படின்றது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். பூஸ்ட் பிஸ்கட். அந்த பூஸ்ட் பிஸ்கட் வந்து பூஸ்ட்ட விட அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த பிஸ்கட் அதனால தான் ஸ்டார்ட்டிங்லயே நான் வந்து சொன்னேன். யாருக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்கும் இருக்காதுன்னு தெரியல. ஆனா எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கோல்டன் மெமரீஸ். அந்த பிஸ்கட் இப்ப நானும் தேடுறேன். 3 வருஷமா தேடின்னு இருக்கேன். அந்த பிஸ்கட் இருந்த இடமே தெரியல. இப்ப வந்து போன்விட்டா பிஸ்கட் அந்த மாரிலாம் ஏதோ ஒண்ணு வந்திருந்தாலும், அந்த பிஸ்கட்லாம் பூஸ்ட்க்கு ஈக்குவல் ஆயிடாது. ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயாவது அந்த பூஸ்ட் பிஸ்கட் வந்து கிடைச்சதுன்னா, என்ன வந்து டேக் கண்டிப்பா பண்ணி ட்ரை பண்ணுங்க மேம். அந்த பூஸ்ட் பிஸ்கட் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல எங்கேயாவது நீங்க வந்து இந்த இடத்துல அந்த பூஸ்ட் பிஸ்கட் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேக் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு அந்த பூஸ்ட் பிஸ்கட் எவ்வளவு பிடிக்கும்னா கிட்டத்தட்ட அந்த பூஸ்ட் பிஸ்கட் 5000 ரூபாய் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளவு பிடிக்கும். 5000 மறுபடியும் வேறொரு வீடியோல நம்ம சந்திப்போம். ஏன் 5000 ரூபான்னு சொல்லணும்னா அந்த பூஸ்டோட பிஸ்கட்டோட விலையே 30 ரூபாய் தான். ஆனா 5000 ரூபாய் இருந்தாலும் குடுத்து வாங்கிடணும் 5000 அப்படின்ற ரூபாய் ஒரு தரேன் முடிவுக்கே வாங்கிக்கிறியா? நான் வந்து வாங்கிக்கிறியா? பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பூஸ்ட் பிஸ்கட்ட நான் லவ் பண்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு குரங்கு வந்து பேசினே இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த குரங்கு இல்லாம அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். டாட்டா.